போட்டியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் இயக்கமாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி மன்ற குழு கூட்டத்திலே என்னை வேட்பாளராக தேர்ந்தெடுத்த ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் அனைவருக்கும் இதய தெய்வம் தியாகத்தாய் கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி இருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் 2016 அந்த தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் என்னென்ன நலத்திட்டங்களை அந்த தொகுதி மக்களுக்கு வழங்கி வந்தாரோ, என்னென்ன திட்டங்களை வழங்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் நினைத்திருந்தார்களோ அவற்றையெல்லாம் ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து நிறைவேற்றிட அம்மா அவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றிடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நான் போட்டியிடுவதை பெருமையாக கருதுகிறேன். வேற எதுவும் கேட்கணுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அந்த தொகுதியிலே நிச்சயம் நான் பொதுமக்களின் ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களோடு ஆதரவோடு நிச்சயம் 50,000 வாக்குகள் மேல் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவேன் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த காரணத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த பேர் இயக்கத்தை 72 தொடங்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். கருணாநிதி என்கிற தீய சக்தி தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்திலே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இயக்கம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டது. அவரது மறைவிற்கு பிறகு கடந்த 30 ஆண்டுகளாக இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதே பாதையில் தான் பயணித்து வந்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எதிர்ப்போடு தான் செயல்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எதிர்க்கட்சியாக நாங்கள் நினைப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே தவிர மற்ற வேறு எந்த ஒரு நபரையோ அல்ல எந்த ஒரு குழுவையோ நிச்சயம் நாங்கள் எங்களுக்கு எதிரான வேட்பாளராக நாங்கள் கருதவில்லை. ஏற்கனவே அம்மா அவர்கள் அந்த தொகுதியிலே நிறைவேற்ற திட்டமிட்டிருந்த அனைத்து திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றி தருவதுதான் வருகின்ற 4 ஆண்டுகளிலே எங்களது தலையாய பணியாக இருக்கும். நாளையிலிருந்து வேட்புமனு தாக்கல் துவங்குது. நீங்க என்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போறீங்க? உங்களோட பிரச்சாரங்கள் என்னையிலிருந்து துவங்க இருக்கு? வேட்புமனு தாக்கல் வருகிற 23ஆம் தேதி நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய நான் இரட்டை இலை சின்னத்தில் தான் ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிடுவேன். தொடர்ந்து
வருகின்ற பாராளுமன்ற தேர்தலாலும் சரி, 2021 வரப்போகின்ற சட்டமன்ற பொது தேர்தலாலும் சரி, வருகின்ற காலங்களில் எந்த ஒரு தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் தான் ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு முடங்கி போய்விடுவார் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். அவர் உங்களுக்கு நன்றாக தெரியும், எனது முன்னாள் நண்பர் அருமை சகோதரர் திரு ஓபிஎஸ் அவர்கள் கடந்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு, குறிப்பாக 7ஆம் தேதிக்கு பிறகு அவர் என்னென்ன பிரச்சாரங்களை செய்து வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். நிச்சயம் நான் தான் முதல்வராக தொடர்வேன் என்று கடந்த மாதங்களிலே தமிழக மக்களையும் உங்களையும் ஏமாற்றி வந்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் பிப்ரவரி 18 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாண்புமிகு முதல்வராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அவரது பொய் பிரச்சாரத்தால், தவறான வாக்குறுதிகளால் நமது கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சில பேர் அந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி தாங்கள் அமைச்சராகிவிடலாம், பன்னீர்செல்வம் பின்னால் தான் அதிமுக வந்துவிடும், காரணம் அவர் திமுக கூட்டணியோடு இருக்கிறார், அவர் முதல்வராகிவிட்டால் நாம் எல்லாம் அமைச்சர்களாகிவிடலாம் என்றும், சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் பின்னால் சென்றால் மத்திய அமைச்சர்களாக ஆகிவிடலாம் என்றும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன தவறான வாக்குறுதிகளை நம்பி அன்றைக்கு வழிதவறி போய்விட்டார்கள். இன்றைக்கும் சொல்கிறேன், தன்னோடு வந்தவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றும் ஒரு வாரத்திற்கு இது போன்ற நாடகங்களை அவர் நடத்துவார். நான் உங்களுக்கு சொன்னது, ஏற்கனவே சொன்னது போல, அவர் ஒரு சிறந்த நடிகர் திலகம் என்பதை உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே தெரியப்படுத்த விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாடி குரல் கொடுத்திருந்தாங்க, அந்த செயல்படத்தின் தொடர்ச்சியாக தான் நீங்க போட்டியிட்டு எடுத்துக்கலாமா? அம்மா அவர்களின் தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அம்மா அவர்கள் வெற்றி சென்ற பணிகளை தொடர்ந்து 4 ஆண்டுகள் செய்திட வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் கழகத்தின் முன்னோடிகளும் நிர்வாகிகளும் என்னை கேட்டுக்கொண்ட பிறகு, ஆட்சி மன்ற குழுவின் முடிவின் பிறகு நான் வேட்பாளராக நிற்கின்றேன். சட்டமன்ற உறுப்பினராகி ஆர்கே நகர் தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். நிச்சயம் இல்லை. அது அந்த காலத்திலே, அந்த காலகட்டத்திலே இருந்த முதல்வரின் நடவடிக்கையால் மூத்த அமைச்சர்களும் கட்சியின் நிர்வாகிகளும் இரண்டும் ஒருவரிடத்தில் இருந்தால்தான் நியாயமாக இருக்கும் என்று அன்றைக்கு கூறினார்கள். ஆனால் எங்களது அன்பு சகோதரர் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் செயல்பாடு இயக்கத்தினர், பொதுமக்கள் உங்களால் பாராட்டப்படுவது உங்களுக்கு தெரியும். எங்களது முதல்வர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றேன். ஏற்கனவே சொன்னேன், அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை, அம்மா அவர்கள் எண்ணத்திலே இருந்த பணிகளை நான் தொடர்ந்து அங்கு நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த தொகுதியிலே போட்டியிடுகின்றேன். அம்மா அவர்கள் மாபெரும் தலைவர், அவரோடு என்னை நீங்கள் கம்பேர் செய்து கேட்பதே நான் தவறாக கருதுகின்றேன். ஒருவேளை நிர்வாகிகள் உங்களிடம் வந்து கேட்டுக்கொண்டால் நீங்கள் முதல்வர் பொறுப்பு ஏற்பீங்களா? உங்கள் யூகங்களுக்கெல்லாம் உங்களுக்கு டிவி போட வேண்டும் என்பதற்காக நீங்கள் கேட்பதெல்லாம் தவறு. எங்களை பொறுத்தவரை எங்களது முதல்வர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர், தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான்.
திமுக வந்து அங்க துரைமுருகன் கமிஷனரா போட்டாதான் அவங்க சேகர்பாபு போடணும். இதற்கெல்லாம் நீங்க போய் என்கிட்ட வேற ஏதாவது கேட்குறீங்க? தேர்தலிலே நாங்கள் எல்லாவற்றையும் உங்களிடம் இன்றைக்கே சொல்லிவிட முடியாது. சற்று பொறுத்திருந்து பாருங்கள். நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் யூகங்களை நீங்கள் தயவு செய்து பொறுத்திருந்து பாருங்கள். நிச்சயம் நான் 50,000 வாக்குகளுக்கு மேல் அங்கே வெற்றி பெறுவேன். இதுதான் உங்களது கேள்விக்கான பதில். விரைவில் நாங்கள் நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒவ்வொரு கட்டமாக எங்களது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தேர்தல் பணிகளை தொடருவோம். மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணி மாத்திரமல்ல, அருமை பெரியவர் வைகோ அவர்களையும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் ஏன் காங்கிரசும் பிஜேபியும் எங்களோடு வர வேண்டும் என்றுதான் நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை பொறுத்தவரை ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எங்களுக்கு வகுத்து தந்த நெறி. அதனால் மீண்டும் கூறிக்கொள்கின்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நகர் தொகுதியிலே வெற்றி பெறக்கூடாது என்கின்ற ஒரே எண்ணத்தோடு தான் நாங்கள் போட்டியிடுகின்றோம். எங்களுக்கு எல்லா பிற கட்சிகளின் ஆதரவு தந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வாழ்ந்த காலத்தில், அவங்க இருந்த காலத்துல பிஜேபி அல்லது தேமுதிக போன்ற கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற போன்ற ஒரு கருத்துல சொன்னதே இல்லை. இப்ப நீங்க அந்த கருத்துக்களை சொல்றீங்க, இதுக்கான காரணம் என்ன? அம்மா வந்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி 2011 தேமுதிகவுடன் கூட்டணி இருந்தார்கள். அம்மா அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு வியூகம் அளிப்பார்கள். அம்மாவுடன் ஒப்பிட்டு என்னை நீங்கள் தயவு செய்து என்னையோ எங்கள் இயக்கத்தை சேர்ந்த மற்றவர்களையோ நீங்கள் தயவு செய்து கேள்விகள் கேட்க வேண்டாம். ஒரு மாபெரும் தலைவரோடு சாதாரண தொண்டனாகிய என்னை நீங்கள் அது போன்று ஒப்புதல் படுத்தி கேள்வி கேட்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. தேமுதிக கூட ஒட்டும் இல்லை, உறவு இல்லை, சட்டமன்றத்தில் கூட பேசியிருக்காங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு அழைப்பு விடுறீங்களே. அம்மா வருங்காலம் சொன்னது அடுத்த தேர்தல் வரை என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? வருங்காலம் என்றால் இன்னும் ஒரு 500 வருடங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். வருங்காலம் என்று அவர்கள் சொன்னது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. அதனால்தான் அவர்கள் 2014 கூட்டணி வைக்கவில்லை. அதே நிலைப்பாடை நாம் என்றைக்கும் கொண்டு செல்ல முடியாது அல்லவா? அது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களின் தனிப்பட்ட கருத்து. நான் அழைப்பு விடுத்தது பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி மற்றும் மதிமுக, தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி ஆகிய இயக்கங்களுக்கு. அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு அவர்கள் மேல் உள்ள பற்றின் காரணமாக அவரது வேட்பாளருக்கு அந்த தொகுதியிலே அதை விட அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நான் பதில் கூறினேன். வேற எது கேள்வி இருக்கா? ஓகே, தேங்க்யூ. புரட்சி தலைவி